ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ப்ரமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாண்ட்ரா அவர்களுடைய என்ட்ரி, சேச்சி அவர்களுடைய என்ட்ரி. என்னது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சங்கு ஊதிட்டு உள்ளே வந்த சேச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜனுக்கு ஒரு ரோஸை கொடுத்து, நீ தான் என் வாழ்க்கையில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், நான் உன்னுடைய நல்ல குணத்தை இந்த 20 நாள் தான் ஃபேஸ் பண்ணேன், நீ தான் வந்து என்னுடைய பெஸ்ட்டு புருஷன் அப்படின்னு சொன்னோடனே அவர் தூக்கி சுற்றுறாப்புல. அப்போ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டு இருக்கா. அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? பார்வதி கிட்ட பேசுகிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை போய் கிளாரிட்டி கொடுக்கணும்ல, அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. போய் நம்ம ரம்யா வந்து நின்றுட்டுருக்காங்க செவனேன்னு. அதுக்கிட்ட போயிட்டு ஏய் என்னென்ன பாம்புன்னு சொன்னேன், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது. என்ன சொல்கிற அப்படிங்கிறது. ஆமாம் நான் சொல்லலை. இல்லை நான் பார்த்தேன், வீடியோ என்கிட்ட இருக்குது, காட்டுமா அப்படிங்கிறேன். இல்லை நான் சொல்லலை. நான் தான் பார்த்தேன்ற காட்டுமா அப்படின்னா, இல்லை நான் சொல்லலை. என்னடா இவ திருப்பி இல்லை சீச்சியாக இருப்பா போல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிடுச்சு. அடப்பாவிகளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா இப்படி இருக்கீங்க, இதுக்கு வந்து வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு பொய் எவ்வளோ நாளும் ஜேச்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெரி பேட் சிச்சி வெரி பேட். ஐ ஹேட் யூ சிச்சி, ஐ ஹேட் யூ, வி ஹேட் யூ அப்படின்றத சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இப்போ எதுக்கு சேச்சி வந்து இதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து சீனா போட்டுட்ருக்கா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஓகே, அது எவ்வளோ நாள் இருக்கட்டும், அதை பற்றின பிரச்சனை இல்லை. பட் பார்வதி விஷயத்தில் ரொம்ப அருமையாக அந்த அம்மா வந்து பேசுகிறது எத்தனை பேர் பார்த்தீங்க? இவ அப்படி சொல்லுவா, அவள் வந்து பாம்பு அப்படின்னு. ஆமாம் பயங்கரமான பாம்பு, காலை சுற்றுற பாம்பு அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா இல்லைங்குது. நேற்று நீங்கள் போஸ்ட் பார்த்தீங்களா இல்லையா? அதுலேயும் வந்து எல்லாம் நடிக்கிறாங்க சொல்கிறாங்க. விக்ரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னார் நடிக்கலைன்ட்டு. எனக்கு அது போதும், எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சீனை போட்டுச்சு பார்த்தீங்களா? வேறு லெவலில். அப்போது நீ ஒரு விஷயம் உன்னை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ நீ வந்து பேசி ஜஸ்டிஃபை பண்ணுறல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் சப்ப விஷயம். நடிக்கலைன்னே சொல்கிறீங்க, அதவே இல்லைன்னு செய்யுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. கார் டாஸ்கில் இது நடந்துச்சு, இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு. ஒரு பிஆர் சாண்ட்ராவுடைய பிஆர் வந்து போட்டிருக்காங்க கமெண்ட் எடுத்து, அந்த இடத்துல அவங்க வந்து நடிக்கலை, இது வந்து எப்பயுமே வெளியேருந்து பார்க்குறப்ப அப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ட்ராமான்னு ஜஸ்டிஃபை பண்ணுறது. அப்புறம் இந்த பிரஜன் சண்டை போட்டான் தெரியுமா சாண்ட்ரா கூட, அப்போ வந்து சாண்ட்ரா கிட்ட பேசி பிரஜன் கிட்ட பேசி 2 பேரையும் பேச வச்சுருக்கணும். அதை விட்டு இவோ அதுக்குள்ளே வந்து பிரஜன் கிட்ட அங்கே வந்து பேசுறது, சாண்ட்ரா கிட்ட திருப்பி போய் பேசுறது, இப்படி பண்ணிகிட்டு இருந்தா இவ பைத்தியம் கிடையாது, சரியாகாத பைத்தியம் அப்படின்றத நம்ம ப்ரூவ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இந்த அம்மா உள்ளே வராங்க, சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவொடனே அப்படியே கீழே பவுட் அவுட் பண்ணி பூவை கொடுத்து வேறு மாதிரி பண்ணுறப்ப திவ்யாவோட மூஞ்சி ஓகே. நீ வந்து வெளியே போய் பார்த்து நோட்டிட்டே பெஸ்ட் புருஷன் நீதான் அப்படிங்குது. ஓகேவா? எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இலவா திருப்பி அழுதுட்டு இருக்கா அப்படின்ட்டு. உன்னை எல்லாம் கை தட்டுறான், பெஸ்ட்டு புருஷன் தானே. ஓகே ரம்யா, நீ பார்த்து தப்பு, நான் அதை வார்த்தை சொல்லலை. ஓகே, என்கிட்ட வீடியோ இருக்குது, முடிட்டு போ. ஐ ப்ராமிஸ் சொல்ல கேட்டு. ஓகே, பாம்புன்னு சொன்னது நம்பக்கூடாதுன்னு சொன்னது இருக்குது, அதை நான் சொல்ல. என்ன சொன்னா தெரியுமா அமித்? சரி வேணாம் விடு செலிப்ரேஷன். இன்னொரு கருத்துக்க சொல்லுங்கள், எவ்வளோ கேவலம் பாருங்க.